சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தருக்கு, மனித குலத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு துதியும் புகழும் கனமும் உண்டாவதாக. இந்த நாள் தேவாதி தேவனை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு அன்போடு கூட ஆராதிக்கும் நாள். நம் வாழ்விலே தேவன் தந்த ரட்சிப்புக்காக கோடி நன்றி சொல்லும் நாள். அவரை துதிக்கும் நாள். அவர் செய்த சொல்லன்னா அற்புதங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி ஏறெடுக்கும் நாள். இன்னும் நமக்குள் ஒட்டி கொண்டிருக்கிற இதோ கடந்த நாட்களின் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் உண்மையாய் மனம் திரும்பி அந்த பாவ கட்டுக்களெல்லாம் நம்முடைய இதயத்தை விட்டு கழுவும்படி இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்படும் நாள். ஆண்டவராய் இயேசுவின் உடலால் நம்மளோரும் திருவிருந்தில் புது உயிர்த்தெழுதலை பெறும் நாள். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாள். எல்லாவற்றுக்குமாக தேவாதி தேவனை ஆராதிக்கும் இந்த நாள். 22ஆம் சங்கீதத்தில் 25வது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது: மகா சபையில நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. பார்த்தீர்களா? மகா சபை, நாம் ஆராதிக்கிற தேவன் மகாதேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வத்தை உண்டாக்கிய உயிருள்ள கடவுள். அவர் ஜீவனுள்ள கடவுள். அவர் மாத்திரம்தான் தேவன். அவர் ஈடானது, அவருக்கு இணையானது என்று ஒன்றுமே கிடையாது. ஆம், தோமா ஆண்டவர் இயேசுவை கண்டு என் தேவனே, என் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டாரே, அதுபோல இன்றைக்கு என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிடும் நாள். அந்த மகா தேவனுக்கே மகிமையும் துதியும் ஏறெடுக்கும் நாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ ஜனங்கள் இன்றைக்கு ஆராதனைகளை பங்கேற்று தேவ சமூகத்தில் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கும் நாள். தேவன் நமது வாழ்க்கையில் நம்முடைய கைபலன்களை ஆசீர்வதித்ததுனால நம்முடைய இதயம் நமக்கு உணர்த்துகிறது போல விசேஷித்த காணிக்கைகளை கர்த்தருடைய பணிக்கென்று சபையில் அர்ப்பணிக்கும் நாள். நம்மை, நமது குடும்பங்களை, நமது எதிர்காலத்தையும், நமது பிள்ளைகளையும், நமக்கு தேவன் தந்த சகல சம்பத்துக்களையும் அவர் பெருக வைக்கும்படி அவருடைய பலத்த கையில் அர்ப்பணிக்க நாள். அவருக்கே துதியும் கனமுத்தையும் ஏறெடுக்க நாள். என் அன்பானவர்களே, நீங்கள் நேரத்தோடு ஆராதனைகளுக்கு பங்கெடுத்து தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பது, துதிப்பது, மகிமைப்படுத்துவது அது எத்தனை உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம் தெரியுமா? ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த உடலாம் சபையில ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த ஆராதனையின் மத்தியில ஆவியான தேவன் உலாவுகிறார். ஆகவே விசேஷித்த காணிக்கைகள், நாம் செலுத்தும் காணிக்கைகள் மாத்திரமல்ல, நமது ஆவி ஆத்மா சரீரம், நமது பிள்ளைகள், நமக்கு உண்டான சகலத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதே மேலான ஒரு காணிக்கை. இந்த நாள் தான் இந்த ஆராதனை நாள். ஆகவே அவரை ஆராதிப்பது என்பது அது எத்தனை மகிமை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் குடித்து தின்று சுகமாக நாள். நாம் ஆவியினால் முத்திரை போடும் நாள். வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்படும் நாள். புதிய புதிய வசனத்தினாலே நாம் புதுபலன் அடையும் நாள். இந்த ஆராதனை நாள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் எண்ணங்களை, உங்கள் ஜெபங்களை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்கள் உடல் சுகத்தை ஆசீர்வதித்து, உங்களுடைய கைபலனான தொழிலை பெருக வைத்து, உங்கள் படிப்பை பெருக வைத்து, உங்கள் வேலையில் உங்களுக்கு உயர்வுகளை தந்து, உங்கள் எதிரிகள் மத்தியில் உங்களுக்கு விருந்து வைத்து உயர்த்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம், அர்ப்பணிப்போம். அன்புள்ள பிதாவே, மகாதேவனே, தேவாதி தேவனே, நீர் உண்டாக்கிய சபை மகா பரிசுத்த சபை. அந்த சபையிலே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் இந்த நாளுக்காக நன்றி. நீ தந்த ரட்சிப்புக்காக, நீ தந்த உடல் இரத்தத்திற்காக கோடி நன்றி. நீ தந்த அபிஷேகத்திற்காய் கோடி நன்றி. நீ தரும் விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காய் கோடி நன்றி. உமது பிள்ளைகளை, உமது ஊழியக்காரர்களை, அவருடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வாதத்தால் உயர்த்துங்கப்பா. துதி உமக்கே, மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.